லூக்கா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் வரை. அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும் என்று அகஸ்துரையானால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனே என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும் என்று எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்போது யோசேப்பும் நான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பஸ்கா காலம் நேரிட்டது. லூக்கா 2:7 முதல் 12ஆம் வசனம் வரை. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னாளில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டின் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அவர்களுடன் நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். லூக்கா 2:13 முதல் 18 வரை. அந்த க்ஷணமே பரமசேனையை திரள் அந்த தூதனிடத்திலே தோன்றி, உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகுது என்று சொல்லி தேவனை தூத்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நடந்ததாக இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். அவர் பிள்ளையை குறித்து அவர்கள் சொல்லப்பட்ட சங்கதியை பிரசன்னித்தம் பண்ணார்கள். மேய்ப்பராலே சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.